மற்றொரு அண்மை செய்தி. அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளின் போது அசம்பாவிதங்களில் பலியாவோருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமா? இது தொடர்பாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் தீவிர புயலின் காரணமாக சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆர்கே நகர் பகுதியில் அதிமுக சார்பில் நிவாரண நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இதில் ஆர்கே நகர் மண்டல செயலாளர் நித்யானந்த் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று நிவாரண உதவிகளை வழங்கினார். 2023 டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிவாரண உதவி பெற சென்ற 14 வயது சிறுமி யுவஸ்ரீ கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானார். தனது மகள் மரணத்திற்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் வழங்க கோரி யுவஸ்ரீயின் தந்தை வடிவேலு இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் நாளொன்றுக்கு 550 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கும் கூலி தொழிலாளியான தனது மகள் அரசு காவல்துறையினர் பெருந்திரளான கூட்டம் வரும் என தெரிந்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் ஏற்பட்ட குற்ற அந்த நெரிசலில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அரசின் அஜாகிரதை மற்றும் நிர்வாக குறைபாடு காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்துள்ளதால் தனது மகள் மரணத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி 2025 ஜூலையில் அளித்த விண்ணப்பத்தின் மீது எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்று மனுவில் குறிப்பிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது ஷபீக், அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் ஏற்படும் அசம்பாவிதங்களில் பலியானவருக்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டுமா என்பது குறித்து 2 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல இந்த மனுவுக்கு அதிமுக தரப்பிலும் பதிலளிக்க நீதிபதி ஷபீக் உத்தரவிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.